வணக்கம். நான் உங்கள் லெஃப்ட் பாண்டி, தமிழக வெற்றி கழகத்திற்கு செயலாளர். என்னென்னா, நான் வசிக்க வந்து தேனி நகராட்சி அலிநகரம் நகராட்சியில் வந்து 33 வார்டு. அதில் வந்து வல்லூர் காலனி, வாசு காலனி, இந்த பகுதியிலிருந்து பேசுகிறேன். இங்கே முனிசிபாலிட்டி வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 11 மீட்டருக்கு ஒரு 100 மீட்ரு 150 மீட்டர் கணக்கில் வந்து ஒரு ரோடு போகிறவங்க வந்துட்டு வண்டியை வந்து நிப்பாட்டிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது என்னடா ஒரு விஷயம் நான் காமிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோட்டை காமிக்க பாருங்க. ரோட்டை பாருங்க. ரோடு நல்லா தான் இருக்கு, சரிங்களா? இந்த ரோடு பெருசாக டேமேஜ்லாம் கிடையாது. ஆனால் இந்த ரோட்டை இது ஒரு சுத்தம் பண்ணு சொல்லி வந்துட்டு இருக்காங்க வண்டியை வச்சு. அதாவது புது ரோடு போட போகிறாங்களாம், சரிங்களா? புது ரோடு போகிறோம்னு சொல்லி ஒரு முனிசிபாலிட்டிலேருந்து வந்து நின்றுருக்காங்க. இந்த ரோடு நல்லா இருக்கிற ரோடை அவங்க மறுபடியும் பேத்துட்டு மறுபடியும் ரோடு போடுவாங்க. ஆனால் இங்கே என்ன தேவைண்டா, இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்க. இது நல்லா இருந்த ரோடு, நல்லா இருக்கிற ரோடை வந்து மறுபடியும் பேத்துட்டு மறுபடியும் ரோடு ஒரு ரெடியாக போகுது. அதே பகுதியில் இருந்த கழிவுநீர் செல்லும் பாதையை பாருங்க, சரிங்களா? சைடில் செவர் இல்லை, செய்யலை, இப்படி அடைச்சி நிற்கிது. என்ன தூர்வாரம் இல்லை, இன்னும் எந்த இதுவும் தூர்வாரம் கிடையாது. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? இது பாருங்க. இது முக்கியமா, இது சுகாதார சீர்கேடு. இது முக்கியமா இல்லாட்டின்னா வந்து நல்லா இருக்கிற ரோட்டை போய் மறுபடியும் ஓடுறாங்க, போடுற ரோடு ஓடுறவங்க நின்றுருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயமா சொல்லுங்க வைப்போம். அருள்நாயமீட்டில் வந்து சாக்கடை வந்து செல்லும் வழியில் வந்து சைடில் சுற்றி வச்ச இதை பார்த்து தெரியுங்களா? இங்கிட்டு செவர் இருக்கு, இங்கிட்டு இந்த பக்கம் செவர் எங்கே வச்சு. ஒன்று எங்களுக்கு வந்து சுத்தமான சுகாதாரமான விஷயம் கேட்குறான். நல்லா இருக்கிற ரோட்டை உடச்சிட்டு மறுபடியும் என்ன கேட்குறான். அப்போ நல்லா இருக்கிற ரோட்டை வந்து டேமேஜ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அவங்களே வந்து யாரு வந்து ஒரு அதிகாரம் செய்யலை, எங்கள் கிராம மக்கள் இதெல்லாம் யாரும் சொல்லலை, எதுவும் பண்ணல. அதை விட்டுட்டு இந்த ரோட்டை காமி. இந்த இது ஒரு சைடு ரோடு, அந்த சைடு தோண்டிட்டாங்க, அதுக்கு அமைச்சிருக்கா தோண்டிட்டாங்க. இப்போ இந்த ஒரு சைடு ரோடை காமிக்கிறேன். இது ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா பார்த்தீங்களா? ரோடு நல்லா இருக்கு. இல்லை குப்பை மட்டும் இல்லாமல் குப்பை இல்லாமல் ரோடு பழிச்சுட்டு இருக்கு, தெரியுதுங்களா? இப்படியே தேனி அலிநகரம் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு சின்ன விஷயம். எங்கள் கிராம சார்பாக வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, எங்களுக்கு வந்து சுத்தமான சுகாதாரமான ஒரு சூழ்நிலை மட்டும் உருவாக்கி கொடுங்க. ஏன்னா நீங்கள் வருமானம் பார்க்குறதுக்கோ 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கோ, ஏன்னா நல்லா இருக்கிற ரோட்டை உடச்சி நீங்கள் டேமேஜ் பண்ண அவசியமே கிடையாது. இந்த வருஷம் காமிக்க பாருங்க. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் பேசுங்க. அந்த எப்பா என் வீட்டு முன்னாடி அங்கே பாருங்க, அதான் பாருங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி மண் அள்ளி போட்டு அல்லாதையும் சொன்னோம். ஆனால் அள்ளிட்டு திருப்பி அள்ளுறோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அள்ளலை. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரமாக 10 நாள் ஆச்சு, இன்னும் அள்ளலை. அள்ளிருந்தாங்கன்னா நான் 4 தடவை அள்ளி போட்டிருக்கேன், வெளியே அள்ளி போட்டு திருப்பி அள்ளி போட்டிருக்கேன். இன்ன வரைக்கும் அள்ளலை. அது ஒரு இடுப்பு வரைக்கும் இருக்கு, அள்ளலை யாரும். அது என்ன சொல்றாங்கன்னா, அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க சாக்கடை சேவலி வந்து உள்ள அந்த மண்ணை அள்ளி வெளியே போட்டாங்க. ஏன்னா அள்ளி போட்டுட்டு கேட்டதுக்கு என்ன இப்போ வீட்டு முன்னாடி அள்ளி போட்டு நான் அந்த மண்ணை நாங்கள் அள்ளிடுவோம், நீங்கள் எது நினைக்காங்க. அவங்க சொல்லி ஒரு 10 நாள் ஆச்சு. 10 நாளுமே வந்து யாரும் மண்ணாள மாதிரி தெரியல. ஏன்னா எல்லா வீடும் மண்ணை முனிசிபாலிட்டியாக போயிடுறாங்க. அப்போ பாதிக்கப்படுறாருல பொதுமக்களையும் பாதிக்கப்படுறேன். இதான் மறுபடியும் ரோட்டை காமிக்கும் பாருங்க. அதாவது அந்த பக்கம் காமிச்சு இந்த பக்கம் காமிக்கிறேன். இது என்ன டேமேஜுக்கு சொல்லுங்க? என்ன அந்த ரோடு டேமேஜ் ஆகி போச்சு? இல்லையே, நல்லா அந்த ரோடு அவங்களாவது வந்து டோஸை வச்சு தள்ளிட்டு இருக்காங்க வந்து, சரிங்களா? இந்த பொதுமக்கள் நான் காமிக்கிறேன், அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, பேசுங்க. நீங்களே சொல்லுங்கம்மா. இல்ல சொல்லுங்க, நீ சொல்லுத. நான் சொல்றது காமிக்கிறேன். என்னன்னா, அதாவது சாக்கடை வந்து அவங்க அள்ளிட்டு என்ன செய்றாங்கன்னா, அந்தந்த வீட்டு முன்னே போட்டு அந்த பார்த்து தெரியுதுங்களா? இது கோயில் வாசல்ல வேணு சண்டை போட்ட குப்பை. இது வீடு, இது முன்னாடி வீட்டு முன்னாடி போட்டுருக்க அள்ளி போட்டு குப்பை. இவங்க வந்து முனிசிபாலிட்டி என்ன செய்யணும், ஒரு டிராக்டர் வச்சு முறைப்படி அள்ளி போட்டுருணும். இவங்க சுத்தம் பண்ணலாம். அச்சமத்தை பார்க்குறீங்களா? இந்த ரேன்ஸோட ஆழம் வந்து 3 அடி இருக்கு, அகலம் 1 அடி. ஏன்னா இப்போ பார்த்துனாக்க 1/2 அடி 2 அடிக்கு வந்து மண்ணு நிற்பி. அம்மா சொன்னாங்க, இந்த வீடியோ ஃபோன் இதாகிடுச்சு. அவங்க சொன்னதே இந்த பார்த்தீங்களா, அள்ளிவே வீட்டு வாசலில் போட்டு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் மண்ணள்ளி குமிச்சு போயிருக்காங்க. இன்ன வரைக்கும் முனிசிபாலிட்டி வந்து அந்த மண்ணெல்லாம் அள கிடையாது யாருமே வந்து. பார்த்தா தெரியுங்களா? அந்த வீடு
வீட்டு முன்னாடி அந்த அள்ளி போட்ட மண் அதுவுமே ஒழுங்கு இல்லை, சும்மா மேலே அள்ளி போட்டுருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து அண்ணா நகராட்சி நிர்வாகம் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.